எம்எல்ஏட சம்பளம் ஏற்றுனதே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று போன ஆட்சியிலலாம். இப்போ கார் இல்லாத எம்எல்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. கார் கேட்ட எம்எல்ஏக்கு கார் இடிஎஸ். ஆமாம். இப்போ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு காரே இல்லை சொந்தமாக. அப்போ அவருக்கு அதெல்லாம் என்ன டிஃபெண்டரில் வந்து போகிறாருன்ற விஷயம்லாம் இருக்குது. அவர் எம்எல்ஏ இருந்தால் அவர் கார் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது வாய்ப்பு இல்லையே. சட்டசபை பார்க்காதவர்கள் நேரலையில் இப்பொழுது பார்ப்பதால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வினோதமாக தெரியுது. என்ன கேட்டால் நேரலை ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுவும் இந்த சபாநாயகர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சாதாரண ஸ்ட்ரிக்ட் இல்லைங்க. நான் பார்த்த சபாநாயகர்லேயே PH பாண்டியனுக்கு அப்புறம் மகா ஸ்ட்ரிக்ட் இவர் தான். இங்கே பழைய சபாநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்பாவும் தான் எனக்கு தெரிஞ்சு மோசமான சபாநாயகர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோசம்னா வேற மோசம் இல்லை, சபையை ஒழுங்காக நடத்த தெரியாத ஒரு சபாநாயகர். நேரலைன்றதுனால தான் திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது பண்ணலான்னா நேரலை இருக்குது, நான் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னா. அதையும் மீறி நான் ஏன் பேசுறது, அடிக்க ஓடி வர்றது, இந்த துரை சந்திரசேகர் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரலையாக காமிக்க மாட்டேங்கிறாங்க. காமிச்சா இன்னும் பல இதை அவர் மாட்டுவார். முதல்வர் விஜய் அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருந்தார் தெரியுமா? மற்றபடி அமைச்சர்கள் சார்ந்த விஷயங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த திமுக எடுத்து ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுது, இந்த பக்கமும் இவங்க ரீல்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சில விஷயங்கள் அமைக்குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ரீல்ஸுக்கு பயன்படுத்திக்கிறாங்க தாவேக்காவினர். இந்த பக்கமும் பேசுறதையும் பார்த்தீங்கன்னா திமுக ரீல்ஸுக்கு பயன்படுத்திக்கிறத பார்க்க முடியுது. தாவேக்காவினரா வேறு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா? இல்லை, எல்லாருமே தான் நான் சொல்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை, கட்சியினர் பெரும்பாலும் அதை பண்ணிக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்குங்க, நீக்கப்பட்டதுன்னு போட்டு போடுறோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதைக்க பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்த விஷயம், கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் கார் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி கேட்குறாரு. இது யார் வீட்டு நெய் யார் வீட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கட்சிகளும் டிடிவி உட்பட பல பேர் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட பார்வை எப்படியா இருக்குது? எம்எல்ஏட சம்பளம் ஏற்றுனதே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முன்ன போன ஆட்சியிலலாம். இப்போ கார் இல்லாத எம்எல்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, அவ்வளோதான். கார் கேட்ட எம்எல்ஏக்கு கார் இடிஎஸ். ஆமாம். நீங்கள் வட்டம் பகுதி கவுன்சிலருங்களே, நான் பார்த்த கவுன்சிலர் சாதாரண காரில் வந்தாலும் இன்றைக்கி அந்த ஹை எண்டு மாடலு டொயோட்டாவில் இன்னோவா கிறிஸ்டா ஹைப்ரிட் ஐக்ராஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க கவுன்சிலரில். நீங்கள் வட்டம் இதுவே எப்படின்னா எம்எல்ஏ நீங்கள் சொல்லவே தேவை. டிஃபெண்டர்லாம் வச்சுருக்காங்க சார். நேற்று கார் வேணும் கார் இல்லைன்னு சொல்லிட்டு சார் பேசின எம்எல்ஏக்கெல்லாம் ஒருத்தர் டிஃபெண்டரே வச்சுருக்காரு. இப்படி பார்ப்பார் சிஎம், பார்த்தீங்களா? பார்த்தப்பார். காதலும் இல்லை, லவ் ஃபெயிலியர்னு காதலும் இல்லை காரம் இல்லைன்னு கதை விட்டுனேன். ஆனால் அவர்கிட்ட டிஃபெண்டர்லாம் கிடையாது, சும்மா டிஃபெண்டர் முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு கார் டியாகோ கார் இருந்துச்சு. கரெக்ட், அவர்கிட்ட டியாகோ கார் இருந்துச்சு. இன்னொருத்தர் இனோவா கேட்டவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பென்ஸ் கார் வச்சுருக்காரு. ஆமாம். அந்த மாதிரி நம்மளே என்ன சொன்னோன்னா டீயே கொடுத்துருங்க, எங்கேயா போங்க, அங்கே போயிட்டு வந்தேன்னு கொடுங்க, கொடுத்து வாங்கிக்கிங்க. அதுக்கு ஒரு லிமிட் வைங்க. மாதம் 40,000 இல்லை 50,000 இல்லை 1,00,000 வைங்க, ஒன்றும் கெட்டு போகாத. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் போகிறப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளோட தான் போய் பார்க்குறாங்க. தாசில்தாரோட போகிறாங்க, ஆர்டிஓட போகிறாங்க. அவங்களோட காரை பகிர்ந்துட்டு போய்க்கலாமே. அவங்க வேணாம், சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அவர்கிட்ட கார் இருக்குது, இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு கார் கொடுங்க. கார் இல்லாமல் இப்போ இடதுசாரி கட்சி எம்எல்ஏக்கள்லாம் கார் இருக்காது. இடதுசாரிலாம் இப்போ வளர்ந்துட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் லதாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் இருந்து வளர்ந்துருப்பாங்க, அந்த இன்னொருத்தர் செல்லமுத்து இவங்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு கார் கொடுங்க, தப்பு கிடையாது. முன்னெல்லாம் இந்த மாதிரி லக்ஸரி ஐட்டம்னா தெரியுமா, ஒரு 80களில் 90களில் டெலிஃபோன் ஆஃபீஸ் கொடுத்து டெலிஃபோன் கொடுப்பாங்க, கனெக்ஷன். அது இடதுசாரி கட்சிகளுக்கு நாங்களாம் இப்போ சிபிஎம் பார்ட்டிலாம் இருந்தபோது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த ஃபோன் கனெக்ஷன் கட்சி ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. கட்சி ஆஃபீஸ் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினா டெலிஃபோனை வாங்க முடியாது உங்களுக்கு. அதுக்கு பிரீமியம் கட்டணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டெபாசிட் விட்ருங்க. இப்போ என்கிட்ட டெலிஃபோன் நான் உங்களுக்கு விற்கிறேன்னா நான் ஒரு 30,000 20,000 எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேன். 15,000 கொடுத்து நான் வாங்கினேன். நான் ஒரு சைக்கிள் கடை தொடங்கும் போது அந்த கடையில் அட்வான்ஸோடு சேர்த்து 35,000 கொடுத்தேன். அதுக்கு 15,000 டெலிஃபோனு கொடுத்தேன். அன்றைக்கி தங்க விலை 5,000. பார்த்துங்க, தங்க விலையும் வண்டிங்க பொருள் விலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபியட்டு காரு ஒரு காலத்தில் 15,000,
10,000 விற்ற காலத்தில் தங்கம் விலை 1000 ரூபா. அப்போ 10,000 15,000 ஒரு ஃபியட் கார் வாங்குறீங்கன்னா 15 சவரத்துக்கு கணக்கு. தங்கம் வாங்கிட்டு போயிருக்கலாம். 15 சவரம்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 20 லட்ச ரூபா வரும். 20 லட்ச ரூபா ஃபியட்டு காரு. அதனால் இதில் தான் இந்த மாதிரிலாம் இருந்ததுலாம் உண்டு காலம். அதனால் இன்றைக்கி எம்எல்ஏ கார் கொடுக்குறதுன்றது ஒரு தேவையற்ற விஷயம். அது பெரிய சர்ச்சையை கிளப்புது. இல்லாதவங்க கொடுங்க. அந்த இதில் சொத்து கணக்கு காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் தவிர கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். அவங்க பேரில் தான் கார் காமிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். இப்போ அவங்க வீட்டில் கார் இருக்கும், இன்னொரு கார் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்து. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு காரே இல்லை சொந்தமாக. அப்போ அவருக்கு அதெல்லாம் என்ன டிஃபெண்டரில் வந்து போகிறாருன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அவர் எம்எல்ஏ இருந்தால் அவர் கார் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்கள் தயாநிதி மாருதி 800 தான் வச்சுருக்கேன்னு அந்த டைமில் எம்பி ஆகும்போது சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். வங்கி இருப்பு 15,000 தான் இருக்குதுன்னாரு. என்ன சொல்லுவீங்க? அன்றைக்கி கடைசியாக 10,000 ரூபாய் காமிச்சாரு சார் யார் முன்னாள் முதல்வர். அதையும் கொண்டு போய் கொடைக்கானல் செலவழிச்சிட்டு வந்துட்டாருங்க. அந்த போட்டிங் போனார்ல, இவரு கொஞ்சம் 10,000 ஒரு 4,000 செலவழிச்சிட்டு வரலான்னு நினச்சார். இவர் நம்ம சேகர் பாபு அவங்க ஃபேமிலிலாம் வந்து சேர்ந்து 10,000 செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? கால கொடுமை இதெல்லாம். அதையும் தாண்டி சட்டசபை சார்ந்த விவகாரங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு பக்கம் காரசாரமாக இருக்குது, ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்களோ, பழைய விஷயங்களை பேசி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ. நீங்கள் எல்லாம் சட்டசபை பார்க்காதவர்கள் நேரலையில் இப்பொழுது பார்ப்பதால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வினோதமாக தெரியுது. என்னை கேட்டால் நேரலை வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுவும் இந்த சபாநாயகர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சாதாரண ஸ்ட்ரிக்ட் இல்லைங்க. நான் பார்த்த சபாநாயகர்லேயே பிஹெச் பாண்டியனுக்கு அப்புறம் மகா ஸ்ட்ரிக்ட்டு இவர் தான். பிஹெச் பண்ணால் அப்படி தான், உட்காருனா உட்காந்துருந்தோம், நீ பேசுனா பேசணும். முதல்வர் எம்ஜிஆர் அப்படி இருந்தே அவர் அந்தளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தார். நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டார். சஸ்பெண்டில் தகுதி நீக்கம் பண்ணி விட்டார் திமுக எம்எல்ஏக்களை. இது அரசாணை கொளுத்துனாங்க. எம்ஜிஆரே அப்போது என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது ஒன்றும் வராது, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல அதெல்லாம் சட்டம் தெரிஞ்சு. ஏன்னா சபாநாயகர் முடிவை வந்து நீதிமன்றங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் வரைக்கும் தகுதி நீக்கம் தான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது சபையை எல்லாருக்கும் ஈக்குவலாக கொண்டு போகிறது, ஒரு தேவையற்ற விமர்சனம்னா நிறுத்திடுறது, அமைச்சரே ஆனாலும் அந்த பேச்சை நீக்கிறது, அவை குறிப்பு நீக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இது. நீங்கள் பழைய சபாநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்பாவு தான் எனக்கு தெரிஞ்சு மோசமான சபாநாயகர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோசம்னா வேறு மோசம் இல்லை, சபையை ஒழுங்காக நடத்த தெரியாத ஒரு சபாநாயகர், அரசியல்வாதி மாதிரி அவரும் ஒரு அமைச்சர் மாதிரி செயல்பட்ட சபாநாயகர். கேள்விகளுக்கு அப்பாவே பதில் சொல்லுவார். ஒரு தடவை இவரே எந்திரிச்சிட்டார், அவை முன்னவர் துரைமுருகனே எந்திரிச்சு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்ற அளவுக்கு அவர் ஒரு இது பண்ணார். இன்னொரு விஷயம், யாராவது கேட்டால் அமைச்சர் பேசணுன்னா தப்பு இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, உட்காருங்கன்றவர். அந்த மாதிரிலாம் போச்சு. அதெல்லாம் மீறி நல்ல ஒரு விஷயமா நடக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, நேரலைன்றதுனால ரொம்ப பேர் தொலைன்னு பேசுறது தடுக்கப்படுது. பல விஷயங்கள் நல்லா நடக்குது. நீங்கள் பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரலை இருக்காது, ஆளுங்க பேசுறது மட்டும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு. அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 2011 அந்த காலத்துலலாம் அது கூட இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க, சபாநாயகரை மதிக்க மாட்டாங்க, எனக்கு என்னென்னு நடக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இந்த அடிக்கிறது, ஜெயலலிதாலாம் தாக்கப்பட்டதுலாம் சபாநாயகரை கையை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு அலம்பரை பண்ணலாம் இருந்ததில்ல. இப்போ அதெல்லாம் நடக்காது. நேரலைன்றதுனால தான் திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது பண்ணலான்னா நேரலை இருக்குது, அதான் பார்க்க வேண்டியதாகுதுன்றாங்க. அதையும் மீறி நான் ஏன் பேசுறது, அடிக்க ஓடி வர்றது, இந்த துரை சந்திரசேகரன் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரலையாக காமிக்க மாட்டேங்கிறாங்க. காமிச்சா இன்னும் பல இதை அவர் மாட்டுவார். முதல்வர் விஜயை அவர் எப்படி உக்காந்துருக்காருன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருந்தார் தெரியுமா? பாடி ஷேம் பண்ணியிருந்தார் அந்த டைமில். அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த இவர் வசந்தம் கார்த்திகேயன், இன்னும் பல பேர். அது இன்னும் கேலி கிண்டலாக மாற்றுறது, கிண்டல் பண்ணுறது. அவர்கள் ஏதோ ஒரு ஸ்கூல் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி நினச்சிட்டு வந்து உட்கார, மக்கள் பிரதிநிதின்ற மைண்டே இல்லை. சீரியஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனால் திமுக பல விஷயங்களில் அம்பலப்பட்டு போகுது. சட்டசபை நேரலை வேணும், மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க பல விஷயங்கள். அமைச்சர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி விக்னேஷ் என்சி ஒரு தப்பான தகவல் சொன்னார், சிவி சண்முகம் அடின்னு அடிச்சு விட்டார். லாஸ்ட்டில் விக்னேஷ் நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு உக்காந்துட்டார். அந்த மாதிரியும் நடக்குது. அதுவும் நமக்கு நேரலில் தெரியுது இல்லை. ஒரு இடத்துல ஒயின் ஷாப் திறக்குறீங்க, டாஸ்மாக்கு 22 கிலோமீட்டருக்கு வந்து எங்கள் தொகுதியில் எங்கே வந்து திறக்குறீங்கன்னு கேட்குறாரு. இவர் எழுந்திரிச்சு அந்த தொகுதியில் சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் எதுவுமே கிடையாதுன்றார். அவர் வச்சு வெளுவல்னு வெளுத்து விட்டார். அது ஒரு ஊருக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஸ்கூல் பசங்க போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க.
என்கிட்ட வந்து இந்த கதை சொல்லுவோம், உங்களுக்கு சொன்ன கலெக்டர் தப்பான தகவல் சொல்லிக்கிறாங்க. அப்போ அதிகாரிகள் பேச்சை அமைச்சர் நம்பக்கூடாது. நம்பணுன்னா தொலைச்சி கட்டிடுவேன். தப்பான தகவல்னு ஏதாவது வந்துச்சுன்னா தொலைச்சிடுவேன் அப்படின்னு பண்ணணும். அதை எங்கே பண்ணுறாங்க? அவனா சின்ன வயசு. இவர் போய் அந்த துறை செயலரை போய் கேட்டால் அவர் வந்து இவருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இவங்களே நினச்சிக்குவாங்க அவர் போய் நம்ம கேட்குறது ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு. லெஃப்ட் ரைட் வாங்கணும். ஓகே சார். இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு சபையில். என்னென்னா ரேஷன் அரிசியை வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும்லாம் ஜனங்க போடுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து முன் வைக்கிறாரு. பட் அது ஏற்புடையதாக இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் அதீதமாக பேசுகிறாரு. ரேஷன் அரிசி சாப்பிட முடியாத அரிசியாக தான் இருக்குது பல இடங்களில். ஒரு சில இடங்களில் மக்கள் அதை கன்சியூம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியல. கூலி வேலை செய்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியே மற்றவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. ரேஷன் அரிசி 30 கிலோ ஏதோ ஃப்ரீ, 20 கிலோன்னு நினைக்கிறேன். குடும்பத்தோட அளவை பொறுத்து 35 கிலோ வரைக்கும் பிஎம் ஜிகே ஸ்கீம்லேருந்து வந்துக்கிட்டு அதில் வர அரிசியை கொண்டு போய் மறுபடியும் பட்டை தீட்டி அதை தான் பயன்படுத்துகிற மாதிரி நிலைமையும் இருக்குது. ஒரு சில இடங்கள் ஆந்திராக்கு ரேஷன் அரிசி சில பேர் வந்து இட்லி அரிசி இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஆந்திராவுக்கும் மற்ற இதுக்கும் கடத்தப்படுது இந்த ரேஷன் அரிசி. தீவனங்கள் கால்நடைகளுக்கு தீவனங்களாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும்னாரு. அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு கேஎன் நேரு அதை சாப்பிட்றாரு அப்படின்னாங்க. அது விவாதம் போச்சு. சன்னரக அரிசி பற்றி கேஎன் நேரு ஒரு விஷயம் சொன்னார். அது விவசாயிகள் வந்து இங்கே அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கிற அளவுலாம். அப்போ வெளியிலேருந்து தான் வாங்கி ஆகணும். தாளவாடி காலத்தில் மட்டும்தான் நம்ம சன்னரகத்தை பயிர் வைக்க முடியும். மற்றபடி குறுவை சம்பாலி வந்து முடியாது அப்படின்ற வார்த்தையை வருது. அதனால் நீங்கள் சன்னரக அரிசி கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அது நிதிச்சுமையை இன்க்ரீஸ் பண்ணோம்ல. பெரிய அளவுலாம் ஆகாதுங்க. உங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இலவச அரிசிக்கான இல்லை. இப்போ மொத்தமே மத்திய அரசு தானே கொடுக்குது. பிஎம்ஜிகே ஸ்கீம் வந்ததுக்கப்புறமா மொத்தமே வந்து மத்திய அரசு தான். அதில் கூடுதலாக இவங்க சன்னரக அரிசியாக மாற்றுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. அப்படி தான் போகும். ஓகே. ஆனால் அவர் அமைச்சரே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குமான்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரண்பேடி அப்படி தான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக சட்டமன்றத்திலே உருவாகல. நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? இல்லை சார், பாண்டிச்சேரிலையும் இப்போ போகல ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் எல்லாரும் அதை மாற்றிக்கிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக மாறல. மற்றபடி அமைச்சர்கள் சார்ந்த விஷயங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக எடுத்த ட்ரோல் மெட்டீரியலை யூஸ் பண்ணுது. இந்த பக்கமும் இவங்க ரீல்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சில விஷயங்கள் அமைக்குறுப்புலேருந்து நீக்கப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ரீல்ஸுக்கு பயன்படுத்திக்கிறாங்க தாவேக்காவினர். இந்த பக்கமும் பேசுகிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரீல்ஸுக்கு பயன்படுத்திக்கிறத பார்க்க முடியுது. தாவேக்காவினரா? வேறு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா? இல்லை, எல்லாருமே தான் நான் சொல்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன தாவேக்காவினர்ன்றீங்க? இல்லை, கட்சியினர் வந்து பெரும்பாலும் அதை பண்ணிக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்குங்க. நீக்கப்பட்டதுன்னு போட்டு போடுறான். காராசாரமான மோதல்னு போடுறான். அவை குறிப்பு நீக்கப்பட்டதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுறான். தனியாக வீடியோ எடுத்து போடுறான். அப்புறம் யூடியூபர்ஸ் லைவ் லிங்கு கிடைக்குது. எல்லோரும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரணும்ல. அவை குறிப்பிலேருந்து நீக்கிறதே அந்த சரி இல்லை அப்படின்றது. அவை குறிப்பிலேருந்து இந்த வார்த்தையை நீக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, அது வரட்டும். ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க. பத்திரிகையாளர் மட்டும் நாங்கள் போய் உட்காந்து பார்த்துட்டு இந்த வார்த்தை அவை குறிப்பு நீக்கப்பட்டது தெரியும்ல. அவை குறிப்புனா செய்திக்கு வரக்கூடாது. அவை குறிப்பில் அது யாராதுங்க. அதாவது அவை குறிப்புன்றது ஒரு 25 வருஷம் பொறுத்து ஒரு விவாதம் நடக்கும்போது எடுத்து பார்த்தா கூட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீக்கப்பட்டிருந்ததுன்னா அதான் முறை. அதனால் அவை குறிப்பில் நீக்கிடுவாங்க. இந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கணுன்றது அங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். செய்தியாக்கும் பொழுதும் அந்த வார்த்தைகளை நம்ம தவிர்த்திடணும். அவை குறிப்பில் நீக்கினா தவிர்த்திடணும். இல்லாட்டி வார்த்தைகள் நீக்கப்பட்டதுன்ற மாதிரி செய்தித்தாளில் படிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்போ அது வந்து இல்லாட்டி உரிமை மீறல் வரைக்கும் கொண்டு வரலாம். இப்போ லைவ் போகிறதுனால அதை அப்படியே போடுறாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் இதுக்கு என்ன பண்ணணுன்னா லைவ் போகிறது போட்டோம். அவை குறிப்பில் நீக்கப்பட்டதுன்னு சொன்னால் லைவுக்கு அப்புறம் நீங்கள் அதை போடுறீங்கல்ல, அதில் அதை எடுத்துடணும்னு சொல்லணும். அதை இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சபாநாயகர் கவனத்தை தான் கொண்டு போகணும். நான் சொல்ல புரியுதா? புரியுது. இப்போ 2 பேர் காரசார சண்டை நடக்குது, அதை போட்டுக்குங்க. அதில் எது அவை குறிப்பு நீக்கப்பட்டது சொன்னாங்களோ அன்றைக்கி கூட சொன்னார். இவர் வந்து 50 ஆண்டு காலமாக ஊழல் நடக்குது அப்படின்னு அருண்ராஜ் பேச அது ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. அருண்ராஜ் பேச ஆரம்பித்ததுலேருந்து இவர்கள் பேசிய அனைத்துமே அவை குறிப்பு நீக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த விஷயங்களே தூக்கிடணும். ஆனால் இங்கே அதை ஒரு செய்தியாக போட்டு அருண்ராஜ் நேரு காரசார மோதல் அப்படின்னு தனியாகவே போடுறாங்க. அதை வந்து நீங்கள் யாராவது கோர்ட்டுக்கிட்டு கொண்டு போய் பண்ணணும். இதில் சில பேர் நேரிலேயே கட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் அயோக்கியத்தனம். ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிடிஆர் கேட்குறதில்ல, 2 பக்கமும் வைக்கணும். இந்த பக்கம் அவங்க என்ன கத்துறாங்க என்னென்ன தெரிய மாட்டேங்குதுங்க. சபை நடவடிக்கை 2 சைடு காமிச்சிட்டே இருக்கணுங்க. அந்த அந்த மாற்றுறவங்க தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த சைடு தெரிய மாட்டேங்குது.
அது எப்படி சரியாக இருக்கும்? துள்ளிக்கிட்டு வராங்கல்ல, காமிக்கணும். ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜனங்க தாங்க முதலமைச்சர், ஜனங்க தான் கடவுள், ஜனங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஒன்றும் இல்லை, தற்குறின்னு சொன்னால முதலமைச்சர்னு உட்கார வச்சு வணக்கம் சொல்ல வைக்கிற அளவுக்கு வருது இல்லை. அது காரணம் ஜனங்க. இதை ரொம்ப பேர் மறந்துடுவாங்க. அதனால தான் ஜனங்க தூக்கி போட்டு வேற ஆளை கொண்டு வர்றது. ஒருத்தர் மறந்துட்டார்ல, டேடி மறந்ததுனால தானே வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. தூக்கி போட்டது மட்டும் இல்லை, அவரையும் எம்எல்ஏவும் தோக்கடிச்சு விட்டாங்க. அவர் நினச்சிருந்தாரு, நான் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஜனங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் கூட இருக்கிற அடிப்பொடிகள் போடுற ரீல்ஸுக்கும் அதுக்கும் ஜனங்க வெறுப்பாக தான் பார்த்தாங்க. இவர் சொன்னதும் கூட இருக்கிற அடிப்பொடிகள், இந்த இந்த ஆதாயம் அடைந்து சொல்கிறவங்க பேசுகிறது, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார். ஜனங்களை விட்டு விலைக்கு போயிருந்தார். அதிகாரிகள் சொன்னதை நம்பினார். கடைசியில் ஜனங்க வந்து முடிவு பண்ணி நீக்கிட்டாங்க. இப்போ கூட அவருக்கு அந்த உண்மை புரியல. கொளத்தூரில் தோற்றது கொளத்தூர் மக்களுக்கு பண்ணதுனால அது கொளத்தூர் தோணும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற வெறுப்பு கொளத்தூரில் எதிரொலிச்சது. அதே மாதிரி எஸ்ஐஆர் ஒரு காரணம். இன்னுமே வந்து முதல்வருக்கு வந்து அந்த அனுபவம் பத்தலை அப்படின்ற வார்த்தைகளை பல பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அனுபவம் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? அனுபவம் உள்ளவர்கள் டெண்டரில் பல விஷயங்களில் என்னென்ன பண்ணாங்க? பாலம் 6 மாதம் கூட ஆகல, பாலம் அடிச்சுட்டு போச்சு. அனுபவம் உள்ளவர்கள் ஆட்சியில் தானே. பல விஷயங்கள் ஜனங்க ஏன் மாற்றுறாங்க? அனுபவம் உள்ளவர்கள் நடந்த முறைகேடுகள் இதெல்லாம். அதனால் அனுபவம் இல்லாதெல்லாம் கணக்கு இல்லை. என்ன செய்கிறீங்கன்றது தான். இப்படி தான் பேசணும், அப்படி தான் நிற்கணும், வேஷ்டி சட்டை தான் கட்டிட்டு வரணும், அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்கிறீங்க, அதில் இவர்கள் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. பல விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது, பல விஷயங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. அது பாருங்கள், சட்டமன்றத்தில் நோ டீலிமிட்டேஷன், வெளியே ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கரெக்டு. இவங்க சொன்னான்னு நம்ம அன்றைக்கி தப்பாக போட்டோன்ட்டு மாற்றுறாருன்னா நல்ல விஷயம். அதை அவர் புரிஞ்சிருக்கார். ஒரு 10 நாள் புரிஞ்சிருக்கு. அப்போ இவர்களுக்கு இன்னொன்று, ஒரு கல்யாணம் ஆனால ஒரு மனைவி சமையலை கற்றுக்கிறதே அவன் கணவன் வந்து 1 வருஷம் சோதனை மாதிரி தான் கஷ்டப்படுவான். ஒரு 4 வருஷம் பொறுத்து அவங்க நல்லா சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம். வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாமே ஒரு 100 நாளில் இவங்கள்ட்ட இவ்வளோ எதிர்பார்க்குறவங்க 5 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படியே நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இன்றைக்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள் அப்படியே மறைக்கிறது. 13 கோடி டன்னு மெட்ரிக் டன்னு ஜல்லி விற்றுருக்காங்க, கணக்கு எழுதியிருக்காங்க மரப்படி. ஆனால் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு 100 கோடி டன்னு ஜல்லி. அப்போ 87 கோடி டன்னு ஜல்லி சட்டவிரோதமாக தயாரித்து விற்கப்பட்டிருக்குது. ஊழல் செய்யப்பட்டிருக்கு. ஊழல் தான் அது. அப்போ அது கணக்குலேயே வரல. அப்போ இவ்வளவும் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா அவ்வளோ பெரிய தொகை கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். வரி வருவாயாக வந்திருக்கும். இவர்கள்ட்டே நம்ம எதிர்பார்க்குறதுன்னா, நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன். இப்போ வரைக்கும் இவங்க மத்திய அரசு மாதிரி டேபிளில் இருக்குது, நினச்சா அவ்வளோதான் அப்படின்னா என்ன கதை? ஏன் நினைக்க மாட்டான்ற ஒரு கேள்வியும் வருது. அதுதான். அது பண்ண நினைக்கலன்னா நீங்களும் வாங்கி கட்டிக்குவீங்க நாளைக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்மைக்கு நன்றி. தேங்க்யூ. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.